joy to gather together with family in the weekend and just exalt the King of Kings. Amen. குடும்பத்திலே வார இறுதியில் நம்ம ஒன்றாக சேர்ந்து நம்ம தேவனை ஆராதித்து ரொம்ப மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது. Okay, without further 1வது வசனத்திலிருந்து நம்ம 8வது வசனத்தை நம்ம பார்ப்போம். I'll read it in English, then Pastor Sebastian will read it in Tamil. Okay, I charge you therefore before God and the Lord Jesus Christ, who will judge the living and the dead at his appearing and his kingdom. Preach the word, be ready in season and out of season. Convince, rebuke, exhort, and with all suffering, long suffering and teaching. For the time will come when they will not endure sound doctrine, but according to their own desires, because they have itching ears, they will heap us for themselves teachers, and they will turn their ears away from truth and be turned aside to fables. But you be watchful in all things, endure afflictions, do the work of an evangelist, fulfill your ministry. For I am already being poured out as a drink offering, and the time of my departure is at hand. Finally, there is laid up for me the crown of righteousness, which the Lord, the righteous judge, will give to me on that day, and not only to me, but also to all who have loved his appearing. நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவளையும் மரித்தவர்களையும் நியாயத்தீர்க்க போகிற கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாக்குதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளையிடுகிறதாவது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்க பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தன் உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்திற்கு செவியை விளக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். நீயோ எல்லாவற்றிலும் மனம் தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. ஏனென்றால் நான் இப்பொழுதே வான வழியாக வார்க்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். Amen. Come on, church. Here Paul says that for the time will come when they will not endure sound doctrine. அப்படியே பவுல் சொல்கிறார், அப்படியே அவங்களோட வார்த்தையை வந்துட்டு அவங்களை பின்பற்றாத நேரம் வரும் என்று அவர் சொல்கிறார். And the time is here now. We are living in those times. இப்போ நம்ம அந்த காலகட்டத்தில் கூட நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Church, every single place that we turn to, everyone preaches their own version of truth. அப்ப நம்ம எங்க போதாலும் அவர்கள் சொந்தமான உண்மையை அவங்க பிரசங்கித்து கொண்டிருக்கிறார்கள். Truth that will support and back up their actions. அவர்கள் வந்துட்டு செயலை வந்துட்டு அப்படியே நியாயத்துக்கு வண்ணமாக வந்துட்டு அவர்கள் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். We are living in the last of the last days. நம்ம கடைசி நாளில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். If you look through Revelation, a lot of the prophecies are coming to pass in the time that we are living in. நம்ம பிற வாழ்கிற வாழ்நாளுக்குள்ள வந்துட்டு நம்ம வெளிப்படுத்தல் அதிகாரத்தை நம்ம பார்த்தோம் என்றால் இப்பொழுதெல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. Now what are we to do? நம்ம என்ன பண்ண வேண்டும்? The title of my message today, church, is Well Done, Good and Faithful Servant. என்னோட செய்தியின் தலைப்பு என்னவென்றால், நல்லது உத்தமம் உண்மையுள்ள ஊழியக்காரனே. God has not called us to be afraid of the things that we are hearing. நம்ம கேட்கிற காரியத்துக்கு நம்ம பயப்படுறதுக்கு ஆண்டவர் நம்மளை அழைக்கவில்லை. In fact, he has given us the truth and the warnings years ahead of time. வருடங்களுக்கு முன்பாக அவர் நமக்கு உண்மையும் எச்சரிக்கையும் அவர் கொடுத்து விட்டார். We are called to be equipped in this time. நம்ம இந்த காலகட்டத்தில் கூட நம்ம பலப்படுத்துவதற்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். The last days are not days where we come into church and we warm our seats, but it's a battleground. நம்ம கடைசியாக நம்ம வெறும் நம்ம சபைக்கு வந்து போக மட்டுமல்லாமல் ஆனால் ஒரு யுத்த களமாக இருக்கிறது. We are God's soldiers positioned in this time. நம்ம இந்த காலகட்டத்தில் நம்ம ஆண்டவருக்கு நம்ம யுத்த வீரர்களாக இருக்கிறோம். We are called, equipped and empowered to fight our good fight here. நம்ம இங்க நம்ம அழைக்கப்பட்டு நம்ம பலப்பட்டு நம்ம ஒரு சரியான ஒரு யுத்தத்தை செய்வதற்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். Now there may be a question in you right now, what is my role? உங்களுக்கு கேள்வி இருக்கலாம், நான் என்ன செய்ய வேண்டும் என்று. And if you have the Holy Spirit in you, you will have a burden when you look at all of these things. இந்த காரியத்தை நீங்க பார்க்கும்போது ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தால் உங்களுக்கு ஒரு பாரம் இருக்கும். Come on, just turn to the person next to you and say, you are called for such a time as this. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இப்படிப்பட்ட ஒரு நேரப்பட்டிருக்கிறீர்கள் என்று. So let's go back and find what is the purpose of our lives here.
here. நம்ம திரும்பி நம்ம பார்ப்போம் நம்முடைய வாழ்க்கை, நம்மளோட திட்டம், நம்மளோட எண்ணம், நோக்கம் என்னன்னு. Okay, let's look at Ephesians 2 verse 10. For we are all his workmanship, created in Christ Jesus for good works, which God prepared beforehand that we should walk in them. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்த பண்ணியிருக்கிறார். A lot of Christians believe that salvation is the end goal. நிறைய பேர் வந்துட்டு நிறைய கிறிஸ்தவர்கள் நம்ம விசுவாசி கொண்டிருக்கிறார்கள் ரட்சிப்பு தான் வந்துட்டு கடைசி எண்ணம் என்று. They think that when we have salvation, heaven is ours, eternity is secured. ரட்சிப்பு பெற்றவுடன் பரலோகம் நம்மளுதாக இருக்கிற நித்திய வாழ்வு அவர்கள் அடைந்தார்கள் என்று அவர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். Church, if that is the case, then why so many years for us to live? Some of us are born Christians. So does that mean the minute we are born, we already fulfilled what God asked us to do? அப்படி என்றால் நம்ம ஏன் வாழ்வதற்கு நிறைய ஆண்டு இருக்கிறது, நம்ம ஏன் வந்துட்டு நம்ம பிறந்தவனே நம்ம வந்துட்டு ஆண்டவரின் திட்டத்தை நம்ம அடைந்தவர்களாக நம்ம இல்லை. To some, salvation is the end. சில பேருக்கு வந்து ரட்சிப்பு தான் முடிவாக இருக்கிறது. But to us, salvation is the beginning. ஆனால் நம்மளுக்கு வந்துட்டு ரட்சிப்பு தான் ஆரம்பமாக இருக்கிறது. The minute we say yes to Jesus to come into our hearts, the minute we receive the gift of salvation, நம்ம எப்ப நம்ம ஆண்டவரை நம்ம இருதயத்தில் நம்ம ஏற்றுக்கொள்கிறோம், வர சொல்கிறோமோ, எப்ப நம்ம இந்த ரட்சிப்பை நம்ம பரிசை நம்ம பெற்றுக்கொள்கிறோமோ, we immediately receive an assignment from above. நம்ம மேலான இடத்துல நம்ம உடனடியாக ஒரு செய்கின்ற ஒரு காரியத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். And I'm not saying this based on what I know. நான் தெரிந்த வண்ணமாக நான் இதை சொல்லவில்லை. There are many scriptures in the Bible saying that when you were born with a purpose to complete. நம்ம வசனத்தை நம்ம பார்க்கிறோம், நிறைய வசனம் சொல்கிறது நம்ம பிறக்கிற நேரத்தில் கூட நம்ம அநேக திட்டத்தை நம்ம நோக்கத்துக்காக நம்ம பிறந்திருக்கிறோம் என்று. Each of us are called to fulfill that purpose that God has given us. ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த நோக்கத்தை நம்ம நிறைவேற்றுவதற்கு தான் நம்ம இருக்கிறோம். But we can't do it if we don't know what we are called to do. நம்ம எதுக்கு நம்ம செய்வதற்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்க அறியாவிட்டால் நம்ம அதை செய்ய மாட்டோம். Now church, what is our call as believers? விசுவாசிகளாக நம்மளோட அழைப்பு என்னவாக இருக்கிறது? Firstly, we have the universal call, which is to love God and love people. முதலாவது நம்ம எல்லாத்துக்கும் வந்துட்டு ஒரே மாதிரியான அழைப்பு தான் இருக்கிறது. அதில் தேவனையும் வந்துட்டு நேசிப்பது, பிறரையும் நேசிப்பது. As in Matthew 22:37 to 39. மத்தேயு 22:37 நம்ம 39 பார்க்க வேளையிலே. And another universal call and command is Matthew chapter 28 verse 19. இன்னொரு பெரிதான கட்டளை என்னவென்றால் மத்தேயு 28வது வசனம் அதிகாரம் 19வது வசனம். Also known as the Great Commission. Go therefore and make disciples of all nations, baptizing them in the name of the Father, the Son and the Holy Spirit. அது பெரிதான கட்டளையாக இருக்கிறது. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே நீ உலக தேசம் போய் உலகம் எங்க போய் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நீ சீஷர்களை உண்டாக்கு என்று அது வசனமாக இருக்கிறது. And these are the universal call for all believers, the same mandate. இது எல்லாத்துக்கும் ஒரு விசுவாசிகளாக எல்லாத்துக்கும் ஒன்றாக கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளையாக இருக்கிறது. Besides that, church, there's a personal call that God has given each one of us. அதுக்கு மேலாக நம்ம அனைவருக்கும் நம்ம சொந்தமான ஒரு அழைப்பு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். Yes, what you are called to do is not the same as the person that is sitting next to you. நீங்க ஆண்டவர் உங்களுக்கு அளிக்கப்பட்ட ஒரு திட்டம், ஒரு எண்ணம் வந்துட்டு பிறருக்கு வந்துட்டு ஒன்றாக இருக்காது. But how do we find this calling? இந்த அழைப்பை நீங்கள் எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள்? The calling is not to be created. இந்த அழைப்பு வந்துட்டு நம்ம சிருஷ்டிப்பது அல்ல. We don't build it. நம்ம அதை கட்ட மாட்டோம். It is inbuilt in us. அது நமக்குள்ள கட்டி இருக்கிறது. God has already created us, given us that purpose and calling in you. ஆண்டவர் நமக்குள்ளே நம்ம அழைப்பதில் நம்ம திட்டத்தை நோக்கத்தையும் அவர் சிருஷ்டித்து விட்டார். We are to discover it. அதை நம்ம தேடி கண்டுபிடிக்க வேண்டும். And how do you discover it? அது எப்படி நம்ம கண்டுபிடிப்பது? Your calling and your assignment is found in the very presence of God. உங்களுடைய அழைப்பதில் உங்கள் நோக்கம் வந்துட்டு தேவனுடைய பிரசன்னத்தினால் காணப்படுகிறது. When you're near to God, you can hear the voice of God. நீங்கள் ஆண்டவர் இடத்தில் நீங்கள் நெருங்கி இருக்கும்போது நீங்கள் ஆண்டவருடைய குரலை நீங்கள் கேட்க முடியும். Only God can tell you what he has called you to do. ஆண்டவரால் மட்டும் தான் உங்களை எதுக்காக அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்று அவர் சொல்ல முடியும். Besides, sometimes there's prophecies and so on, but they are a vessel, but the voice is from the Lord. அதுக்கு மேலாக வந்து நம்ம சில நேரத்தில் வந்து நம்ம தீர்க்க தரிசனமாக கேட்கலாம். ஆனால் அதுக்கு மேலாக தேவனுடைய வார்த்தை தான் எல்லாத்துக்கும் மேலாக இருக்கிறது. Even church, in the Bible, every single person that we see, they had a specific call that they needed to fulfill in
on earth. நம்ம வேதத்தை நம்ம பார்க்கும்போது அவரோட வாழ்க்கையில கூட நிறைய தேவ மனிதர்கள் அந்த உலகத்திலே வாழ்கிற நேரத்தில் அவங்களுக்கு ஒரு குறிப்பான ஒரு திட்டம் இருந்தது அவர்கள் செய்வதற்கு. Yeah, when we look at Abraham, God came before Abraham and said, "Go from your country, your people, and your father's household to the land I will show you. I will make you a great nation and I will bless you." God called Abraham to pioneer the way, to be the father of nations. அப்படியே தேவன் ஆபிரகாமை வந்துட்டு நீ உன் தேசத்தை உன் இடத்தை நீ விட்டு போ, உன் தகப்பனை வீட்டை நீ புறப்பட்டு போ, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று ஆண்டவர் வந்துட்டு ஜாதிகளுக்கு வந்து ஒரு தகப்பனாக ஆபிரகாமை அளித்தார். And when God looked at Moses, Moses said, "I'm sending you to Pharaoh to bring my people, the Israelites, out of Egypt." ஆண்டவர் வந்துட்டு மோசேக்கிட்ட சொன்னார், எகிப்திலிருந்து என்னோட தேசத்தை இஸ்ரவேல் ஜனங்களை நான் விடுவிக்கிறதற்கு உன்னை அழைக்கிறேன் என்று சொன்னார். And when God looked at David, he said, "I've chosen this one." God directed Samuel to anoint David to be the next king. அப்படியே ஆண்டவர் தாவீதுக்கு சொன்னார், அடுத்த ராஜாவாக வந்துட்டு நான் தாவீதை தேர்ந்தெடுக்கிறேன் என்று சாமுவேலை கொண்டு போய் அவர் அபிஷேகம் பண்ண சொன்னார். And many others. Jesus was called to set us free, to be the savior. இயேசு நமக்கு ஒரு விடுதலை கொடுப்பதற்கு அவருக்கும் அழைக்கப்பட்டார். So every one of us seated here, we have a purpose on earth. இங்க இருக்கிற நம்ம ஒவ்வொரு அமர்ந்திருக்கிறோம், நம்ம உலகத்துல கூட ஒரு நோக்கம் இருக்கிறது. Sometimes it can be something that burdens your heart that other people can't understand. அது வந்துட்டு சில நேரத்துல உங்கள் மனதில் ஒரு பாரம் கொடுக்கிற மத்தவங்களுக்கு புரியாத ஒரு காரியமாக கூட இருக்கும். You may have a burden for a specific group of people that other people don't understand. Why do you have it? இந்த குறிப்பான ஜனங்களுக்கு உங்களுக்கு பாரம் இருக்கலாம், ஆனா பிறர்கள் ஏன் உங்களுக்கு அந்த பாரம் இருக்கிறது அறியாமல் கூட இருக்கலாம். Sometimes you might not know, but you have been hearing prophecies about you doing that. உங்களுக்கு சில நேரத்தில் ஆனா சில நேரத்தில் உங்களுக்கு தீர்க்க தரிசனம் கேட்காம நீங்க அந்த காரியத்தை நீங்க செய்வதை. Or sometimes it can just sometimes it will be something that it scares you the most. சில நேரத்தில் வந்துட்டு உங்களை ரொம்ப பயப்படுகிற கூட ஒரு விஷயமாக இருக்கலாம். It's something that you can never imagine doing. நீங்கள் அதை செய்வதை நீங்கள் நினைத்து பார்க்காத கூட இருக்கலாம். Just like how when God met Gideon. எப்படி ஆண்டவர் வந்து கிடியோனை அவர் சந்தித்து போல. When the angel met Gideon, the angel said, "You mighty man of valor." அப்படியே தேவ தூதர் அந்த கிடியோனை பார்க்க வந்து பராக்கிரமசாலி என்று அவர் சொன்னார். But Gideon was far away from me. ஆனா கிடியோன் வந்து அதுக்கு விட்டு அவர் தூரமாக தான் இருந்தார். He was someone that was very, very scared. அவர் ஒரு பயப்படுகிற ஒரு மனிதனாக இருந்தார். So sometimes your calling might be something that you can never imagine that you will do. சில நேரத்தில் உங்கள் அழைப்பை நீங்கள் நினைத்து பார்க்காத ஒரு காரியமாக இருக்கும். Now church, the message that I want to bring to you tonight, இந்த மாலை வேளையில கூட நான் உங்களுக்கு சொல்கிற ஒரு செய்தி என்னவென்றால், how do we walk in that call that God has given us? நமக்கு ஆண்டவர் வைத்திருந்த அழைப்பில் நம்ம எப்படி நடப்பது? Because I cannot tell you what your personal calling is. It is for you to discover. என்னால வந்து உங்களோட சொந்தமான அழைப்பு என்னன்னு சொல்ல முடியாது, நீங்க தான் தேட வேண்டும். But when you find it, these are the things that you should do in order to walk in it. நீங்கள் கண்டுபிடிக்கும் பொழுது இந்த காரியம் நீங்க செய்ய வேண்டும் அதில் நடப்பதற்கு. The very minute that you have found your call, hold on to it. உங்களுடைய அழைப்பை நீங்கள் கண்டுபிடித்தவுடன் நீங்கள் அதை பிடித்துக் கொள்ளுங்கள். More than the thing, hold on to the God that has given you that. அந்த காரியத்தை நீங்கள் விட அந்த கொடுத்த ஆண்டவரை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள். You see, one person from the Bible, his name was Joseph. வேதத்தில் நம்ம யோசேப்பை நம்ம பார்க்கலாம். If Joseph did not hold on to that purpose that God has given Joseph, he would have given up on his life long time ago. யோசேப்பு ஆண்டவர் அவர் வாழ்க்கையில வைத்திருந்த நோக்கத்தையும் திட்டத்தை அவர் பிடிக்கவில்லை விட்டால் அது அவர் பாதி வழியாக அவர் விட்டு இருப்பார். God promised Joseph through his dream that he's going to lead, he's going to be in a very high position. ஆண்டவர் வந்துட்டு யோசேப்புக்கு வந்துட்டு ஒரு சொப்பனத்தின் மூலம் வந்து அவர் பெரிதான ஒரு இடத்துல இருப்பார் என்று அவர் சொன்னார். But the very minute he was found in deepest of the well. ஆனால் அதுக்கு அப்புறம் அவர் வந்துட்டு ஒரு ஆழமான ஒரு இடத்துல தான் காணப்பட்டார். If we despise what God called us, then that is over. நாம் ஆண்டவர் நம்மளை அழைக்கப்பட்ட காரியத்தை நம்மளே வெறுத்தால் அது முடிந்து விட்டது. No one has the power to steal your purpose except for you. உங்களுடைய அழைப்பை உங்களுடைய திட்டத்தை எடுப்பதற்கு யாருக்கும் வந்துட்டு வல்லமை இல்லை, ஆனால் உங்களுக்கு தான் இருக்கிறது. The devil does not have the power to do that. எதிரான பிசாசான கூட அந்த வல்லமை இல்லை. But whether you choose to walk and fulfill your purpose, it is in your hands. நீங்கள் அதை நடப்பதற்கும் நிறைவேற்றுவதற்கும் அது உங்க கையில தான் இருக்கிறது. Number one, church, we have to always be available for Jesus. முதல் காரியம் நம்ம ஆண்டவருக்கு இயேசுக்கு நம்ம வந்துட்டு அங்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். We have to be a vessel that says yes to him. நம்ம அவருக்கு ஆம் என்று சொல்கிற ஒரு பாத்திரமாக இருக்க வேண்டும். Not if we can do it now, convince
convenience, but every single time the Lord asks us, we say yes, Lord. நம்ம சொந்த நேரத்தினால இருக்கிறப்ப நம்ம செய்வதில்லை, ஆனால் ஆண்டவர் சொல்லும்போது நம்ம ஆம் என்று சொல்வதுதான். Even when it seems to be very, very scary. அது பயப்படுகிற காரியமாக இருந்தால் கூட, Even when it demands your time, when you have such a tight schedule. உங்களுக்கு நேரம் இல்லாமல் இருக்கிற கூட அந்த நேரத்தை கேட்டால் கூட, Even if you think that it's unnecessary, what does this have got to do with something that you have called me to do, God? அது செய்வதற்கு பிரயோஜனமாக எண்ணாமல் இருந்தால் கூட நீங்கள் வந்து செய்ய வேண்டும். Do it. அது செய்ய வேண்டும். God does not look for the qualified people. ஆண்டவர் தகுதியானவர்களை அவர் தேடவில்லை. There's never once God looked at someone and said, this person is qualified, they know how to do this, they have the talent, so this is the best vessel. No. ஆண்டவர் எப்பொழுதும் வந்துட்டு ஒரு தகுதியானவர், இவருக்கு எல்லாமே தகுதி இருக்கு, நான் தேர்ந்தெடுக்கிறேன், இவர்தான் சரியான பாத்திரம் என்று அவர் சொல்ல மாட்டார். He qualifies the one that he calls. அவர் அழைக்கப்பட்டவர்கள் அவர் தகுதிப்படுத்துவார். But we have to be a vessel that says yes, Lord. நாம் ஆண்டவருக்கு ஆம் என்று சொல்கிற ஒரு பாத்திரமாக இருக்க வேண்டும். Every single decision that we take, church, it's important. நம்ம எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானம் முக்கியமாக இருக்கிறது. Sometimes your small yes might be the one that will make you reach to the level that God wants you to be. சில நேரத்தில் உங்க சிறிதன சொல்ற ஆம் தான் ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஒரு இடத்துக்கு கொண்டு செல்கிற ஒரு ஆமாக இருக்கும். Every single step leads you to your purpose. உங்களோட ஒவ்வொரு அடியும் உங்களோட நோக்கத்துக்கு தான் கொண்டு செல்லும். See, Isaiah said, when God looked at Isaiah, before God encountered Isaiah, Isaiah was very, very not hopeful. He preaches warning, he preaches repentance, but it came from a place of anger and harshness. ஐசையா வந்துட்டு ஆண்டவர் வந்துட்டு ஐசையா வந்து சந்திக்கிறதுக்கு முன்பாக அவர் ஒரு நம்பிக்கை இல்லாத, அவர் ஒரு ஏமாற்றில ஒரு கடினத்தின் ஒரு இடத்துல தான் எல்லாமே அவர் சுவிசேஷம் சொல்லிக் கொண்டிருந்தார். He was angry at the people that they are not living a life that they are supposed to live. அவர் வந்துட்டு ஜனங்கள் மேல ஒரு கோபமாக இருந்தார். ஏன் வந்துட்டு அவர்கள் வைத்திருந்த வாழ்க்கையை அவர் வாழ மாட்டேங்கிறார்கள் என்று. Every one of his prophecies was very negative. அவருடைய தீர்க்க தரிசனம் எல்லாரும் ஒரு எதிர்மறையாக தான் இருந்தது. But the Lord called Isaiah, he said, here I am, Lord, send me. ஆனால் ஐசையா வந்துட்டு ஆண்டவர் ஐசையா அழைக்கும் பொழுது ஐசையா சொன்னா, அடியே நான் இங்க இருக்கிறேன், அனுப்பும் என்று அவர் சொன்னார். At the very minute he became hopeful. அது உடனடியாக அவர் நம்பிக்கை உள்ளவராக இருந்தார். After the encounter, his prophecies were of salvation, of a Messiah. அதுக்கப்புறம் அவர் சந்திப்பின் பிறகு அதுக்கப்புறம் அவர் தீர்க்க தரிசனம் எல்லாமே அப்படியே காப்பாற்றப்படுகிற ரட்சிப்பின் பத்தி தான் இருக்கிறது. I believe he was the prophet that spoke the most about the Messiah. அவர்தான் மெர்சையா பத்தி தீர்க்க தரிசனம் அதிகமாக சொல்லுகிறவராக இருக்கிறார். Someone that was being very, very negative to someone that was talking about a hope that is to come. ஒரு எதிர்மறையான இடத்தில் இருந்து அவர் வரப்போகிற நம்பிக்கைக்கு அவர் போனார். And so, church, your yes matters. உங்களோட ஆம் வந்துட்டு ஒரு முக்கியமான காரியமாக இருக்கிறது. Turn to the person next to you and say, your yes matters. பக்கத்துல போய் பார்த்து சொல்லுங்க, உங்க ஆம் ரொம்ப முக்கியமான காரியமாக இருக்கிறது. Church, a very, 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 very bad lie that many Christians believe is, my time is up, I'm too old, I'm too young. அநேக கிறிஸ்தவர்கள் வந்துட்டு ரொம்ப கெடிய போய் என்ன நம்பிக்கொண்டு இருக்கிறார்கள் என்றால், என் நேரம் முடிந்து விட்டது, நான் ரொம்ப முதிர்ச்சியாக ஆகிவிட்டேன், நான் ரொம்ப இளையமையாக இருக்கிறேன் என்று தான் போய் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். I've missed the opportunity. என்னோட என் நேரத்தை நான் விட்டு விட்டேன். But here I am to tell you, church, as long as you have breath, you still have a chance. நான் இங்க சொல்கிறேன், நீங்கள் சுவாசிக்க வரையும் உங்களுக்கு ஒரு காரியம் இருக்கிறது. God does not count how many times you have failed, church. ஆண்டவர் நீங்கள் எவ்வளவு வாட்டி நீங்கள் விட்டு விட்டீர்கள் என்று அவர் எண்ண மாட்டார். Up until today you might have said no all the time, but even if you choose to say yes today, he is faithful to use you. இத்தனை நாள் வரை நீங்கள் இல்லை என்று சொன்னால், ஆனால் இன்னைக்கு நீங்க ஆம் என்று சொல்லும்போது அவர் உங்களை பயன்படுத்துவதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். He is such a good God. அவர் மெய்யாலுமே உண்மையான ஆண்டவராக இருக்கிறார். Church, none of us standing here serving here are qualified. நம்ம இங்க இருக்கிற யாரும் நம்ம ஊழியம் செய்கிற யாரும் ஒரு தகுதியான ஆட்கள் அல்ல. It's great to see, wow, they can do it, they can talk, they can sing, but no, when you go and ask them how it started, all of them would say, I don't know. அந்த பார்ப்பதற்கு அவங்களால இது எல்லா காரியம் பண்ண முடியும் என்று தான் இருக்கும், ஆனா அவங்க கிட்ட எப்படி ஆரம்பித்தார்கள் என்று அவங்க கேட்கவர்கள் அவர்களுக்கே தெரியாது. We are just people who are available. நம்ம காத்து கொண்டு இருக்கிற ஆயத்தமாக இருந்த ஜனங்களாக தான் இருக்கிறோம். Some of the greatest people that you see were not great in their talent or power, but they were just people who said yes every single time God asked them. நம்ம பார்க்கிற வல்லமையான தேவ ஆட்கள் வந்துட்டு அவர்கள் வந்து ஒரு தகுதியானவர்கள், அவர்கள் திறமையான ஆட்கள் அல்ல, ஆனால் அவர்கள் ஆமென் ஆண்டவருக்கு ஆம் என்று சொல்கிற ஆட்களாக இருந்தார்கள். And the next one, church, don't fear trials.
அடுத்த வாட்டி நீங்கள் வந்துட்டு ஒரு காரியத்தை நீங்கள் கடந்து செல்லும்போது அதை பயப்படாதீர்கள். This is very, very important. இது ரொம்ப முக்கியமான காரியமாக Because இருக்கிறது. this can be the turning point of your life or the breaking point of your life. இது உங்க வாழ்க்கையில ஒரு உடைந்து போகிற ஒரு காரியமாக கூட இருக்கலாம், இல்ல ஒரு மாற்றுதலின் ஒரு நேரமாக கூட You see, இருக்கலாம். the very minute John the Baptist baptized Jesus, யோவான் ஞானஸ்நானம் ஆண்டவர் இயேசுக்கு ஞானஸ்நானம் கொடுத்த பொழுது, and when God said, "This is my son who I'm well pleased with," அப்ப ஆண்டு பிதா சொல்கிறார், நான் பிரியப்படுகிற என்னோட மகன் என்று சொல்கிறார். and when he got that call, the very next minute he was tempted by the devil. அந்த அழைப்பை அவர் பெற்ற பிறகும் அவர் அடுத்த நிமிடமே அவர் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். This is the trial ground for us. இதுதான் நம்மளுடைய சோதனை இடமாக இருக்கிறது. You know, like some Meena auntie shared in a testimony now, எப்ப பேர் கொடுத்தனோ அப்பதான் உலகத்துல இருக்கிற எல்லா சீக்கும் என்கிட்ட வந்துச்சுன்னு சொன்னாங்க. No, when auntie shared the testimony, no, when I gave the name, all the sickness came to me. Every single time when you choose to say yes, that's where the opposition arise. நம்ம எப்பலாம் நம்ம ஆம் என்று நம்ம சொல்கிறோமோ அப்பதான் நம்ம எதிரான காரியங்கள் எழும்பும். It's not a bad thing, it's a great thing. அது கெடியான காரியம் அல்ல, ஆனால் அது பெரிதான காரியமாக When இருக்கிறது. you say yes to Lord and your life seems to be messed up only at that time, என்னென்ன காரியங்கள் எல்லாமே ஓகே இருந்துச்சோ இப்போ எல்லாமே பிரச்சனையா இருக்கும். நம்ம ஆண்டவருக்கு நம்ம ஆம் என்று சொல்லும் பொழுது, no, after that everything that seemed okay, then it will be problems for us. That means you did the right thing, church, because the enemy is shaking. நம்ம கரெக்டான காரணம் செய்கிறோம், ஏன்னா பிசாசு அவன் பயப்படுகிறான். A lot of times we are glorifying the enemy, but he has no power. அன்றைய நேரத்தில் நம்ம பிசாசோட நம்ம மகிமை செலுத்துகிறான், He has no power over you. ஆனா அவனுக்கு உங்க மேல வல்லமை இல்லை. Church, you are called for such a time as this. நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் நீங்கள் You அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். are called to stand for the truth. நீங்கள் உண்மைக்கு நீங்கள் நிற்பதற்கு The அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். multitudes are dying every single day, ஒவ்வொரு நாளும் ஜனங்கள் அழுது போய் கொண்டிருக்கிறார்கள். waiting for us to stand up இப்ப நம்ம எழும்பி இருக்கிற நேரமாக to இருக்கிறது. preach the truth. உண்மையை நம்ம சுவிசேஷிக்க. The word says, "You shall know the truth, and the truth shall set you free." நீங்கள் தேவனுடைய வார்த்தை சொல்லி நீங்கள் உண்மையை அறிவீர்கள், உண்மை உங்களை விடுதலையாக்கும் என்று. And that is the very thing that the enemy is using to change and to present a fake version of truth. அதுதான் பிசாசு அவனை பயன்படுத்துகிறான், ஒரு பொய்யான ஒரு சத்தியத்தை அவன் பயன்படுத்துகிறான். The truth hurts, but it brings you to heaven. சத்தியம் வலிக்கும், ஆனால் அது பரலோகத்தை கொண்டு வரும். Sometimes, churches, a lot of people are scared to preach the truth. அநேகவேளை அந்த சத்தியத்தை அவர்கள் பிரசங்கிக்க பயப்படுகிறார்கள். But the scary thing is, a lot of times the people that are loved most in earth are people that are hated most in heaven. ஆனால் பயப்படுகிற ஒரு காரியம் என்னவென்றால், இந்த உலகத்தில் அநேகமாக அன்பு கூறுகிற ஜனங்கள் தான் இந்த பரலோகத்தில் ரொம்ப எதிர்க்கப்பட்ட ஒரு ஜனங்களாக இருக்கிறார்கள். Such an ouch. அது ரொம்ப ஒரு வலியான ஒரு விஷயமாக Because இருக்கிறது. we preach a fake Jesus. இதனால நம்ம ஒரு பொய்யான ஒரு ஆண்டவர் இயேசுவை நம்ம பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம். We let people go into destructions. நம்ம ஆட்களை வந்துட்டு அழிந்து போகிற நம்ம வழி நடத்துகிறோம். We choose convenience, comfort, relationships over the truth. நம்ம சத்தியத்துக்கு மேலாக நம்மளுக்கு சுலபமான காரியத்தை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். Sometimes we don't even say that to them, fearing that they will not listen. Who are we to decide that? நம்ம அவர்கள் கேட்க மாட்டார்கள் என்று நம்மளே ஒரு எண்ணத்தை எடுத்து நம்ம சொல்கிறோம், நம்ம யார் நம்ம முடிவெடுப்பதற்கு. And in your last day they will turn to us and ask, "Why didn't you tell me the truth?" கடைசி நாட்களில் அவர் நம்ம கிட்ட கேட்டாங்க, ஏன் சத்தியத்தை என்னிடம் சொல்லவில்லை என்று. Sometimes you are called for just small things, church. நம்ம அழகு சில நேரத்தில் வந்துட்டு நம்ம சிறிய காரியத்துக்கு நம்ம It அழைக்கப்பட்டிருக்கலாம். may not be as fancy as the stage. நம்ம மேடையின் மேலே நம்ம இருக்க போற பெரிதான காரியம் இல்லாமல் No கூட one might know your name. யாரும் உங்க நாமத்தை பெயரை அறியாமல் இருந்தா கூட, No one knows what you do. நீங்கள் செய்கிற காரியத்தை யாரும் அறியாமல் இருந்தா கூட, You may even think that you're very small, நீங்க கூட நீங்கள் நினைக்கலங்க சிறிதான ஜனங்கள் என்று. but the heaven knows your name. ஆனா பரலோகம் உங்க பேரை அறிந்த ஆட்களாக இருக்கிறார். Heaven knows your name. பரலோகம் உங்களை அறிந்தவர்களாக இருக்கிறார்கள். On earth no one might know your name, இந்த உலகத்துல யாரும் உங்க பெயர்களை அறியாமல் இருக்கலாம், but heaven knows your name, church. ஆனா பரலோகம் உங்களை நாமத்தை அறிந்தவர்களாக And இருப்பார்கள். this is a time that we call the children of God, the church, to stand up and fight in the battleground. இதுதான் நம்ம சபையாக தேவனுடைய புத்திரராக நம்ம எழுந்து நம்ம தேவனுக்கு நிற்கிற ஒரு நேரமாக இருக்கிறது. Don't let the fear of the world stop you from fulfilling the purpose that God has for you. இந்த உலகத்தின் பயத்தை ஆண்டவருடைய எண்ணத்தை நோக்கத்தை திட்டத்தை நீங்கள் நிரப்புவதற்கு நிறுத்தி விடாதீர்கள். Don't let your thoughts stop you from fulfilling the purpose that God has for you. ஆண்டவர் உங்களை வைத்துகிற நோக்கத்தை நீங்கள் நிறைவேற்றுவதற்கு உங்களுடைய எண்ணத்தை நீங்கள் காணாதீர்கள். Fathers and mothers of this house, the Lord is
இந்த தந்தையார்கள் இந்த அணியார்கள் இந்த வீட்டில் இருக்கிற யாவரும் ஆண்டவர் உங்களை மறுபடியும் அழைக்கிறார். Every ashes that is long buried is coming up and firing again. எல்லாம் வந்துட்டு அமைக்கப்பட்ட இந்த அக்கினியும் மறுபடியும் அக்கினிக்குள்ள போகிறது. Generation is waiting for you to wake up. இந்த சந்ததி நீங்கள் எழும்புவதற்காக காத்து கொண்டிருக்கிறது. It's waiting for you to preach the truth. நீங்கள் சத்தியத்தை நீங்கள் சுவிசேஷத்தை நீங்கள் அறிவிக்கிறதற்கு காத்து கொண்டிருக்கிறது. It is waiting for you to preach Jesus. ஆண்டவர் இயேசுவை பிரசங்கிக்க காத்து கொண்டிருக்கிறது. Some of you are even called to just love on the unloved. நீங்க சில பேர் தேசம் இல்லாதவர்கள் நீங்க நேசிக்கிறவர்களுக்காக நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். Some of you may be called for nations. நீங்க சில பேர் நீங்கள் தேசங்களுக்காக நீங்க அழைக்கப்பட்டிருப்பீர்கள். Don't let the temporariness of your life to stop the purpose that you have on earth. உங்க வாழ்க்கையின் இப்ப இருக்கிற காலத்தை ஆண்டவர் வைக்கிற நோக்கத்தை திட்டத்தை நீங்கள் நிறுத்த விடாதீர்கள். The best gift that God has given you is the Holy Spirit. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த பெரிதான பரிசு என்னவென்றால் ஆவியானவர். You see church when when you look at the disciples of Jesus, they always marveled at what Jesus did. நம்ம வேதத்தை நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் கூட இருந்த சீஷர்கள் ஆண்டவர் இயேசு செய்த காரியத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். Most of them were just teenagers. அவர்கள் வந்துட்டு வாலிபர்களாக இருந்தார்கள். They would have never thought that they would do such things. அவர்கள் எண்ணிருக்க மாட்டார்கள் அவர்கள் இப்படி செய்வார்கள் என்று. But Jesus said, whatever things I did, you will do better than this. ஆனால் ஆண்டவர் இயேசு சொன்னார், நான் செய்த காரியத்தையும் நான் செய்ததை விட பெரியதான காரியத்தையும் செய்வீர்கள் என்று. When the Holy Spirit came upon them in Acts chapter 2, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல ஆவியானவர் அவர்கள் வந்த பிறகு their lives transformed. அவர்கள் வாழ்க்கை மாற்றப்பட்டது. You need the Holy Spirit in order to fulfill the purpose that God has for you. ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற நோக்கத்தை நீங்கள் நிறைவேற்றுவதற்கு உங்களுக்கு ஆவியானவர் தேவையாக இருக்கிறார். You cannot do it in your own power, in your own strength, in your own knowledge, church. உங்களோட சொந்த எண்ணத்தினால் உங்க சொந்த வல்லமையினால் உங்களால செய்ய முடியாது. You may do it for some time, but at the end you will just sit down and wonder where did you go wrong. நீங்கள் அதை செய்யலாம் ஆனால் ஒரு சிறிய காரியத்துக்கு நீ சில நேரத்துக்கு நீங்கள் பிறகு நீங்கள் என்ன தவறு செய்து விட்டீர்கள் என்று நீங்கள் நினைப்பீர்கள். For the longevity of your call, you need the Holy Spirit. உங்களோட அழைப்புதலுக்காக நீடிய நாளுக்கு நீங்கள் போவதற்கு உங்களுக்கு தேவ ஆவியானவர் தேவை. God did not just leave you with a purpose with no help. அவர் ஒரு உதவி இல்லாமல் ஒரு நோக்கத்தை மட்டும் அவர் விட்டு போகவில்லை. You see, church, he's such a good God. He said, I'm giving you a purpose. Along with the purpose, I'm giving you the very Spirit of God that resurrected Jesus from the dead in you. அவர் நல்ல ஆண்டவராக இருக்கிறார். அவர் உங்களுக்கு ஒரு நோக்கத்தை மட்டும் வைத்து வராமல் நோக்கத்துக்கு கூட அவர் தேவ ஆவியானவர் அவரை மரித்தொழுந்து உயிர்ப்பிக்க செய்த அதே ஆவி உங்களுக்கும் அவர் வைத்திருக்கிறார். When we live a normal life with the Holy Spirit being in us, it's like we are entering into a battlefield with just our weapons in our pockets. நம்ம வந்துட்டு தேவ ஆவியானவர் இல்லாமல் அறியாமல் நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தால் நம்ம யுத்த காலத்துக்கு நம்ம வந்துட்டு நம்ம ஆயுதங்களை நம்ம வைத்து விட்டு நம்ம வெறும் ஆயுதம் இல்லாமல் நம்ம போகிற வண்ணமாக இருக்கும். Come on, church, God didn't just create us to listen to wonderful stories. நம்ம அவர் பெரிதான கதைகளை கேட்க மாட்டோம். அவர் நம்மை சிருஷ்டிக்கவில்லை. He did not just call pastors to do amazing things. அவர் போதகர்களை மட்டும் பெரிதான காரியத்தை செய்ய அழைக்கவில்லை. Every single one of you are called to heal the sick, to cast out demons. நம்ம இருக்கிற யாவரும் நம்ம சுகம் அளிக்கவும் நம்ம பிசாசுகளை ஓட்டவும் நம்ம அழைத்திருக்கிறோம். Come on, church, when you hear it, don't call pastors, stretch your hands and pray. நீங்கள் போதகர்களை நீங்கள் அழைக்க அறிந்தீர்கள் ஆனால் நீங்கள் கை வைத்து நீங்கள் ஜெபம் செய்யுங்கள். You carry the very Spirit of God that resurrected Jesus from the dead. ஆண்டவரை மரித்தொழுந்து உயிர்ப்பிக்க செய்த அதே ஆவியை நீங்களும் கொண்டு செல்கிறீர்கள். If they don't get healed the first time, அப்புறம் முதல் முறை அவங்க சுகம் கிடைக்காவிட்டாலும் pray the second time. இரண்டாவது முறை நீங்கள் Do it செய்யுங்கள். the third time. மூன்றாவது முறை செய்யுங்கள். One day by your faith, church, God will use you. உங்களுடைய விசுவாசத்தின் மூலம் அவர் உங்களை பயன்படுத்துவார். He is a faithful God. அவர் உண்மையுள்ள ஆண்டவராக இருக்கிறார். Don't stop your purpose, church, before you even do it. நீங்கள் செய்யறதுக்கு முன்பாக உங்களுடைய நோக்கத்தை நீங்கள் விட்டு விடாதீர்கள். Don't believe the lie of the enemies. எதிரானவன் பொய்யை நீங்கள் நம்பாதீர்கள். We speak supernatural. நம்ம இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை நம்ம பேசுகிறோம். Supernatural strength. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பலன். The old ones will receive a power and strength that even the young ones will not have. நம்ம மூத்தவர்கள் நம்ம இளையவருக்கு இல்லாத பலன் கூட நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். All it takes is your yes to Jesus. நம்மளுக்கு எல்லாம் வேண்டிய ஒரு காரியம் என்ன நம்ம ஆண்டவர் இயேசுக்கு சொல்கிற ஆம் தான். The day we decide, church, I will not live an ordinary life. நம்ம எப்ப நம்ம ஒரு சாதாரண வாழ்க்கை நம்ம வாழ வேண்டாம் என்று நம்ம தீர்மானம் செய்கிறோமோ, The day we decide to live is Christ and to die is gain.
எப்ப நம்ம மரித்தாலும் நம்ம வாழ்ந்தாலும் ஆண்டவருக்காக மட்டும் என்று நாம் சொல்கிறோமோ no one has the power to stop it. யாருக்கும் அதை நிறுத்துவதற்கு வல்லமை இல்லை. Come on, church, turn to the person next to you and say, you are called for great and mighty things. பக்கத்தில் வாசிங்க, நீங்கள் பெரிதான காரியத்துக்கு நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். You are called to do great things for Jesus. நீங்கள் ஆண்டவர் இயேசுக்காக பெரிதான காரியத்தை செய்வதற்கு நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். Church, I would like to conclude this message. நான் இந்த செய்தியை நான் முடிக்க போகிறேன். With 2 Corinthians 5 verse 10. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 10வது வசனம். For we must all appear before the judgment seat of Christ, that each one may receive the things done in the body according to what he has done, whether good or bad. Can we hear it in Tamil? ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயஸ்தானத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். So God will be there in the judgment day. ஆண்டவர் இந்த நியாயத்திற்கு அந்த நாளில் அவர் இருப்பார். Every single person that lived on earth has to face the righteous judge. நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்த ஒவ்வொருவரும் இந்த நியாயமான ஒரு காரியத்தை நம்ம பெற்றுக்கொள்ளத்தான் ஆகணும். And my question to you is, church, can you confidently say that the Lord will look at you and smile and say, well done, good and faithful servant? என்னோட கேள்வி உங்களிடம் என்னவென்றால், நம்மளால் உறுதியாக நம்ம சொல்ல முடியுமா, நம்ம ஆண்டவர் நம்ம போகிற வேலை கூட அவர் நம்மளை பார்த்து நல்லது உத்தமமும் உண்மையுள்ள வேலையாட்கள் என்று? Don't confuse the great things and the purpose of your life. உங்களோட பெரிதான காரியத்தையும் நீங்கள் உங்களோட வாழ்க்கை நோக்கத்தையும் நீங்கள் குழப்பாதீர்கள். Everything is great in the sight of the Lord. ஆண்டவரோட பார்வையிலே எல்லாமே பெரிதான காரியமாக To இருக்கிறது. the world, the platform is the great things and everyone else has a small part to play. இந்த உலகம் என்னும் இந்த மேடைதான் பெரிதான காரியம், மற்ற எல்லாமே ஒரு சிறிய காரியம் தான் செய்கிறார்கள் என்று. But a body is not complete without a finger. ஆனால் ஒரு உடல் ஒரு சரீரம் வந்துட்டு ஒரு விரல் இல்லாம அது முழுமையாக இல்லை. A body is not complete without a toe. ஒரு உடல் ஒரு கால் விரல்கள் இல்லாமல் அது ஒரு முழுமையான காரியம் அல்ல. If everyone is called to the stage, who will go to the ground? நம்ம யாவரும் மேடை அழைக்கப்பட்டால் நம்ம யார் நம்ம வேலைகளை செய்கிற ஆட்களாக இருப்பார்கள். If everyone is called to preach, who is going to love on the unloved? யாவரும் பிரசங்கிக்க அழைக்கப்பட்டார்கள் என்றால் யார் நேசம் இல்லாதவர்கள் நேசத்தை கொடுப்பவர்களாக இருப்பார்கள். Don't despise the thing that God calls you to do. ஆண்டவர் உங்களை அழைக்கின்ற காரியத்தை நீங்கள் வெறுத்து விடாதீர்கள். Because you will be judged on that specific purpose that God has entrusted you with. ஏனால் அந்த ஒரு காரியத்துக்காக ஆண்டவர் உங்களை அதுக்காக கொடுத்து வருகிறார். Not all the big things satisfy him. எல்லாம் பெரிதான காரியம் அவரை பெரியப்படுத்தாது. Doing what you are called to do makes him happy. ஆனால் நீங்கள் அழைக்கப்பட்ட காரியத்தை நீங்கள் செய்வது அவரை பிரியப்படுத்தும்.